மருந்து. விடுதலை 2 படத்துக்கு வந்திருக்கோம். சூப்பரா இருக்கு விடுதலை 2 படம் பாத்தீங்கன்னா. விடுதலை 1 விட விடுதலை 2 வந்து ரொம்பவும் பயங்கரமா இருக்கு. ரொம்ப ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு. ஸோ நம்ம வந்து கொஞ்ச நேரம் கூட போர் அடிக்குது அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. ஸோ விடுதலை 1ல பாத்தீங்கன்னா வந்து சூரிய வந்து மெயினா வச்சு காட்டிருந்தாங்க. இதுல வந்து விஜய் சேதுபதி வந்து அவரோட ஸ்டோரியில என்ன நடக்குது, அவரோட கிராமத்துக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிறத வந்து காட்டுறாங்க. 3 விதமா காட்டுறாங்க. விஜய் சேதுபதி வந்து ஒரு சின்ன வயசுல இருந்து 20 வயசு 25 வயசு வரைக்கும் ஒரு பார்ட்டா காட்டுறாங்க. 25ல இருந்து 30க்கு மேல வந்து அவருக்கு கல்யாணம் ஆகி அந்த ஸ்டோரியை வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வயசானது வாத்தியார் அப்படின்னு இருக்கிறத வந்து ஒரு பார்ட்டா காட்டுறாங்க. 3 பார்ட்டா காட்டுறாங்க. 20 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் லுக்கே வந்து ரொம்ப அந்த அந்த எம்ஜிஆர் காலத்துல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவருக்கு மீசை லுக் எல்லாம் அப்படி இருக்கு. அப்புறம் மஞ்சு வாரியர் கல்யாணம் ஆகுறது வந்து ஒரு 30 அந்த மாதிரி இருக்கும். அவர் வந்து ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யற மாதிரி காட்டுறாங்க. ரொம்பவும் லோவர் மிடில் கிளாஸ்ன்னு இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. ஒரு கிராமத்துல ஒரு ஏழைங்க எப்படி வந்து வாழ்றாங்களோ அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ வந்து அரை ட்ரௌசர் போட்ட மாதிரி, காக்கி யூனிஃபார்ம் போட்ட மாதிரி, அவங்க லைஃப்ல என்னென்ன நடக்குது, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது, அதெல்லாம் அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மேரேஜ் எப்படி ஆகுது, மஞ்சு வாரியர் வந்து ஒரு பணக்கார வீட்டு ஃபேமிலி, அதை வந்து எதிர்த்து கல்யாணம் பண்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. முழுக்க முழுக்க வந்து இதுல பாலிடிக்ஸ் அதிகமாவே இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பாலிடிக்ஸ் பாக்குறவங்கலாம் வந்து ஜாதி இது பண்ணி அவங்க பேஸ் பண்ணி அவங்க தான் கொஞ்சம் உயர்ந்து இருக்கணும், மிச்சவங்க எல்லாம் தாழ்ந்து இருக்கணும்ன்ற மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க எப்படி வந்து சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கதையே. முன்ன பார்ட்ல பாத்தீங்கன்னா வந்து சூரி தான் வந்து விஜய் சேதுபதியை வந்து அரெஸ்ட் பண்ணியே வந்து ஒப்படைச்சிருப்பாரு. அதுல இருந்து தப்பிச்சு விஜய் சேதுபதி என்ன பண்றாரு, சூரிய என்ன பண்றாரு அப்படிங்கிறத வந்து இந்த கதையில இருக்கு. நிறைய வந்து ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்டை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்டோரி வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. வெற்றிமாறன் ஸ்டோரினாலே வயலன்ஸ் இல்லாம இருக்காது. ஸோ இதுல வந்து முழுக்க முழுக்க வயலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மஞ்சு வாரியர் ஆக்டிங் வந்து வேற லெவல், சான்ஸே இல்லை, பயங்கரமா பண்ணியிருக்காங்க. அசுரன் படத்துல எந்த அளவுக்கு பண்ணாங்களோ அதை விட சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ அழகா வந்து அவங்க வந்து அந்த பசங்களுக்காகட்டும் எல்லாருக்கும் அவங்க சொல்லி கொடுக்கறது எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா அழகா இருக்கு. மஞ்சு வாரியர் வந்து ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தாங்க. படையப்பா டைரக்ட் பண்ணார்ல, அவர் வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தாரு. உங்களுக்கு எந்த மாதிரி ரோல்லாம் கொடுத்தா வந்து நீங்க நல்லா பண்ணுவீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் கொடுத்தா பண்ணுவோம். கண்டிப்பா வந்து படையப்பா 2 நீங்க எடுத்தீங்கன்னா அதுல நீலாம்பரி ரோல் கூட நான் பண்ண தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரோல் தான் வந்து ரொம்ப சூட் ஆகுது. ரொம்பவே நல்லா இருக்கு. படத்துல காமெடிலாம் இருக்கா? காமெடி வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்க முடியாது. வெற்றிமாறன் படத்துல வந்து அந்த அளவுக்கு காமெடி இருக்காது. சூரி வந்து எல்லா படத்துலயும் வந்து நம்ம காமெடியா தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வர படங்கள்ல ஒரு சில படத்துல வந்து அவரு அந்த அளவுக்கு காமெடியா இல்ல. அவரு சூரி தானா அப்படிங்கிறதே டவுட் தான், அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து அவரை பார்த்தாலே சிரிப்பு வர மாதிரி எதனா காமெடி பண்ணுவாரு. ஸோ இந்த படத்துல வந்து அவரை பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்க மாதிரி தான் இருக்கு. அவரை ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வந்து அவரை பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் இருக்கும். ஏன்னா வந்து அந்த போலீஸ்காரங்களே வந்து அவரை கொடுமைப்படுத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுலயும் வந்து அவரை கொடுமைப்படுத்துற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் பாவமா இருக்கு அவரை பார்க்க.